சாந்தகுமார் சாரோட மூவி, அவர் மூவியில் எப்போவுமே அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் ஒரு ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களும் போகும். அதே சமயம் இந்த அரக்கத்தனமான ஒரு விஷயங்களும் இருக்கும். இந்த எப்போவுமே வந்து ஆன்மீகம், அரக்கத்தனம் இது 2க்கும் நடக்கிற அந்த முரண்பாடை பற்றி தான் அவர் எப்போவுமே பேசுவார். இதுலேயும் அதை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக இது நல்ல கான்செப்ட். ஸ்க்ரீன் ப்ளே வைஸு நீட்டாக கொண்டு போயிருக்காங்களா படத்தில்? சார், இது ஆக்சுவலாக ரொம்ப டீசெண்டான, ரொம்ப லீனியரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இந்த ஸ்க்ரீன் ப்ளேயை வந்து பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். ஆனால் ஒவ்வொரு சென்ஸுமே, ஒவ்வொரு விஷயமே ஒரு நுவான்சன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறியீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறியீடுகள் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருப்பார். ஏன்னா பொதுவாகவே வந்து நம்ம படங்களில் வந்து ஹீரோக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஆனால் மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த வில்லனுக்கும் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கான்செப்டாக கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இந்த படத்துலேயும் வந்து வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சார், இது அதான் அவர் வந்து ரசவாதி அப்படிங்கிற அந்த புத்தகம் எத்தனை பேர் தெரியுதில்ல, பவுலோ கோயிலோ அப்படிங்கிற ஒரு உலக புகழ் பெற்ற எழுத்தாளருடைய ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற தமிழாக்கம் தான் ரசவாதி. அது என்னென்னா, மனிதருடைய உணர்வுகள் வந்து காலத்திற்கு ஏற்றாப்புலையும் இயற்கைக்கு ஏற்றாப்புலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வுகள் மாறும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் அப்படின்னு தான் அந்த புத்தகம் சொல்ல வரும். ஸோ இந்த படத்துக்கு ரசவாதின்னு அப்படி ஒரு டைட்டில் வச்சது ஒரு பெரிய ஆப்டான ஒரு விஷயம். அதில் வந்து இதில் வந்து இந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப அழகாக கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்காக நிறைய சீன்ஸு, நிறைய போர்ஷன்ஸு தேவையில்லாமல் அது இதுன்றதெல்லாம் இல்லாமல் ஒரு 2-3 சீன்ஸில் கடத்திட்டு போயிட்டாங்க. பட் அந்த 2-3 சீன்ஸ் கடத்தினதும் ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப எலிகனண்ட்டாக, நீட்டாக. அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு. பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு கல்ச்சரில் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பொண்ணுங்களுக்கும் சில ஆசைகள், ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. பட் அந்த கேரக்டர் வந்து ட்ராவல் பண்ணது எங்கேயுமே வந்து நம்ம முகசொலிக்கிற வைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. பொதுவாக மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் இருக்கும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க. நம்ம இந்த படத்தில் வர கதாபாத்திரம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கத்தான் செஞ்சுருப்போம். நம்ம வந்து அவங்கள கடந்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கடந்துட்டு போன மனிதர்களை தான் வந்து சாந்தகுமார் அவர்கள் படம் பிடிச்சு நம்மக்கிட்ட காமிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு மனிதன் இந்த தப்புக்கு பிறகு வந்துட்டு அந்த தண்டனையை அனுபவிச்சதுக்கப்புறம் ஒரு மனிதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒவ்வொரு படத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு கேரக்டர்லையும் வந்து அவர் பிரதிபலிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இது படம் என்னென்னா கொஞ்சம் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர இது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மூவியோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன? மூவியோட ப்ளஸ் அழகான நேர்த்தியான ஒரு திரைக்கதை. மைனஸ் அதே திரைக்கதையை ரொம்ப ஸ்லோவாக சொன்னது தான். ஆக்டிங் வைஸ் வந்து ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் வைஸில் வந்து அர்ஜுன் தாஸ், அதே மாதிரி அந்த வில்லன் சுஜித், அதே மாதிரி தன்யா, இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து அவங்களுடைய ரோலை செவனே செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஆக்டிங் வைஸ் இதில் வந்து இவங்க பெருசு அவங்க கம்மி அப்படிலாம் சொல்லி, இது சாந்தகுமார் மூவி, அவர் தான் அந்த ஆக்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நமக்கே தெரியும். இந்த படத்தில் கதை நல்லா இருக்கா, திரைக்கதை நல்லா இருக்கா? கதை நல்லா இருக்குது, திரைக்கதை கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்கலாம். ஆமாம். ஓவராலாக இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம்? 5க்கு 5க்கு 4 கொடுத்துடலாம்.